ஓம் விநாயகனே போற்றி. ஓம் குருவே நமக. ஓம் குருவே நமக. அன்பிற்கினிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு என்ன செய்ய காத்து கொண்டு இருக்கிறது? மேசத்திற்கு பாக்கியாதிபதி குருவான் தைரிய வீரிய ஸ்தானம் 3ஆம் இடத்தில் அமைவதால் சகோதர வகையில் நல்ல நிலை ஏற்படும். தகப்பன் வழி உற்றார் உறவினர்கள் உதவிகள் கிடைக்கும். அதேபோல மாணவர் மாணவிகளுக்கு இக்காலம் பொற்காலமே. அதேபோல விவசாய பெருமக்களுக்கு ஒரு நல்ல யோகம் உண்டு. தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல யோகம். இந்த வருடம் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியும். இதுவரை தாமதித்த திருமணங்கள் நடைபெறும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பெண்களுக்கு பல வகையில் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் பிரிந்த நபர்கள் வந்து சேருவார்கள். இவ்வாண்டு நல்ல பொற்காலம்தான். எச்சரிக்கை என்று சொல்ல வேண்டுமென்றால், கூடுமானவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இரவு நேர வேலைகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் என்பதுதான் உண்மை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் துலாம் ராசியிலோ அல்லது கும்ப ராசியிலோ அல்லது தனுசு ராசியிலோ குருவோ அல்லது சந்திரனோ அல்லது சுக்கிரனோ இருந்தால் உங்களுக்கு இவ்வருடம் ஒரு நல்ல யோகமான வருடமாக அமையும். உடல்நிலையில் சிறு கவனம் தேவை. அதே நேரம் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை. நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. இடம் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வர மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை இவ்வருடம் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வேண்டியனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் என்று கூறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க